இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னதான்ப்பா ஆச்சு? எதுக்கு இப்படி நடுங்குத? நீ ஏன் செலவார் நிக்கிற? என்ன ஆச்சு? என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? அதோ அதா அதா அங்கதான் அங்க அங்க அதா 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 ஐயோ அதா அதா சுத்தமா புரியல. மாமா கொஞ்சம் அதட்டி விசாரிங்கல. ஓ ஏங்க நீங்களாவது உளராம என்னன்னு தான் சொல்லி தொலைங்களேன். பாண்டிக்கா பாண்டிக்கா பெரியாத்தாவா? அது சித்து ரொம்ப நாள் ஆச்சு. அத நினைச்சா பழுதுட்டு கிடக்கிய. ரொம்ப லேட்டு மாமா. அதான் நேரில் வந்திருக்கி. நேர்லையா? அதான் நிக்குது, அதான் நிக்குது, அங்கதான் நிக்குது. ஐயோ மதனி வந்தாளா? நெசமாவே வந்துட்டாளா? என்னங்க சொல்லுதீங்க? நீங்க பாத்தீங்களா? ஐயோ அம்மா, அவரு தான் வளர்றாருன்னா நீயும் கூட சேர்ந்து தூபம் போட்டுருங்க. அதே நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அதான் மனப்பிராந்தி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் படு. இந்த மனுஷனை போப்பா, நீ போய் படுப்பா. அப்பா வாப்பா, அங்க ஒண்ணும் இல்லப்பா, நீ வாப்பா. எங்க வாங்க. இல்ல வா. இல்ல எங்க வந்தாரு இவரு? இல்லங்க. உன் கையால காப்பி குடிக்க நான் கைய நீட்ட மாட்டேன். தள்ளி போலாம். இந்த காப்பி எடுத்துட்டு போய் சாக்கடையில் ஊத்து. எனக்கு என்ன சனி என்ன காப்பி? குடுமா குடுமா எனக்கு குடு. நல்லா இருந்தா இலே மானம் கட்டவனே. இலே அவ கையால காப்பி குடிக்கிற வெக்கமா இல்லையா அவனுக்கு? காப்பிக்கு என்னையா வெக்கமானவல்ல, தொண்டைக்கு எதமா இருக்கு. பாக்குறேன். மருமக கையால காப்பி குடிக்க மாட்டேங்கிற உங்க வீராப்பு என்ன எம்பட்டு நாளைக்குன்னு பாக்குறேன். எடி காப்பி வச்சிட்டல்ல, நீ கிளம்பு. உன் வியாக்கியானத்தை அங்க யாரும் கேட்கல. சூடா இருக்கு, பாத்து குடிங்க. அப்புறம் என்னைய ஏசக்கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல ஐயா, பாக்கியம் போட்ட காப்பி வாசனையா இருக்குல்ல, குடிங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல. நல்ல சூடா இருக்கி. தம்பி ஐயோ ஐயா, கை கட்டாச்சு. காப்பி குடிட்டீங்களா? ஐயா தம்பி மோதிரமா? வாவ், அட மோதிரம் வரையா? கியூட்டா இருக்கு. அட கொலுசு, அடகப்பா. என் பேத்திக்கு யோகம் தான் போல இருக்கு. இன்னைக்கு குட்டி சூடாமணிக்கு லக்கி டே போல இருக்கு. படுக்க மெதுன்னு பழைய புடவை கிடைச்சிருக்கு. கூடவே செயின், மோதிரம், கொலுசு எல்லாமே வந்திருக்கு குட்டிக்கு. அண்ணே சூப்பர் அண்ணே, பட்டைய கலப்புது. டேய் நிஜமாவே நல்லா இருக்குடா. பாப்பாவுக்கு எடுப்பா இருக்கும். அண்ணா அண்ணா, பாப்பாக்கு இப்பே போட்டு பார்க்கலாமா? இல்லை, போடுறதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். போடாம என்ன? போடுங்க எடுத்து. போட்டு விடுங்க, போட்டு விடுங்க. தங்கத்துக்கு போட்டு விடுங்க. அடேங்கப்பா. இந்தா இது போடு. இங்க பாரு, இங்க கொலுசெல்லாம் போட போற. போடு, போடு, கால்ல போடு. சரிக்கா. கால்ல குத்தாம போட்டி. ஆறு தங்கம், மாமா தங்கமா? இதையும் போட்டு விடு. சரிண்ணே. நகைகள்லாம் போட்டோன்னே பொம்பளை பிள்ளைக்கு தனி அழகுதான் போங்க. அப்பா எப்படி இருக்கா?
ஐயோ எவ்வளவு அழகா இருக்கா. அழகா இருக்கல மாமா. என்னதான் இப்படி கேட்ட? என் குட்டி சூடாமணி இப்ப பாக்கையில அப்படியே குட்டி அம்மன் சிலை மாதிரி அப்படியே இருக்காள. என்ன பாக்குறதுக்கு அம்மன் சிலை மாதிரி இருக்குங்க. அது குட்டி சூடாமணி அம்மன் தானே. அப்படி சொல்லல. எப்பா எம்புட்டு வயசாகுது, ஒரு காப்பியை கூட ஒழுங்கா ஆத்த தெரியாது உனக்கு. இப்படி கையில ஊத்திட்டு கத்திட்டு கிடக்க. அது வந்து நம்ம பாண்டியம்மா ஆத்தா. பாண்டியம்மாவா? அந்த செத்து போனவ என்ன செய்வா? நீங்க கையில காப்பியை ஊத்திக்கிட்டதுக்கு அவளா காரணம்? அவ பேய வந்ததா இவர் சொல்லுதாரு, அத நாங்க நம்பணுமா? வந்தவ எங்க கண்ணுல எல்லாம் படாம இவர் கண்ணுல மட்டும் படுவாளாக்கும். அறிவு இவன் தான் உழதுதானே, இவருக்கு வேற எடுத்து கொடுக்கியா நீ? எனக்கு எரியுதுங்க. சந்தனம் என்ன எடுத்துட்டு வா, கையில பூசி விடுவா. அதெல்லாம் செய்ய கூடாது. பரணி வாரேன்னு சொல்லியிருக்கா. அவ வந்து பாத்துக்கிடுவா. நீங்க செத்த சும்மா இருங்க. அவ வந்து சேர்றதுக்குள்ள என் கை அப்படியே ஆப்பாயில் போட்ட மாதிரி அவிஞ்சு போயிடும் போல இருக்க. ஆப்பாயில் இல்ல ஜனியா, உண்மையா சொல்ல, என்ன செஞ்சீங்க? அது அது வந்து அது இல்ல ஜனியா, உண்மையா சொல்ல, என்னல செஞ்சீங்க? அத்தா வந்து ஐயா கிட்ட தனியா புடிச்ச பையல என்னல பே பார்த்துட்டு ஏதோ உடறிக்கிட்டு கிடையா மண்டை உடைச்சு விட்டு நீ. எனக்கு இங்க எரிச்சல் தாங்க முடியாம தவிக்கிறேன். அதாவது இல்ல பாண்டி, உனக்கு புரியுதா? யாராச்சும் செத்து ஆவியா சுத்துதாவல்னா ஒண்ணு பழி வாங்குறதுக்காக சுத்தனா, இல்ல ரொம்ப புடிச்சு போய் சுத்தனா. இந்த ஆள் பின்னாடியே சுத்துதுண்டா, அதுக்கு என்ன காரணமா இருக்கு? இப்ப அது காட்டுறது வெறும் ட்ரைலர் தான். நைட் வரும்ல, அப்ப முழு படமும் தெரிஞ்சிடும் இந்த ஆள் பின்னாடி பெரிய ஆத்தா ஏன் சுத்துதுண்டி. நைட்டா மறுபடியும் ராத்திரியா? ஐயோ ஐயோ ஐயோ, மறுபடியும் ராத்திரி வருங்கிறானே. ஐயோ ஐயோ, எரியுத எரியுத எரியுத. ஐயா சுபலா, கலெக்டருக்கு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி கொடுங்க. உன் அப்பனுக்கு இவன் மருந்து போடுறதுக்குள்ள நீங்க வாங்கத்தா எழுதுவோம். பாத்தீங்கல்ல, அப்பா பயந்து போய் உசுருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காரு. இல்லை, என்னல செஞ்சு உங்க அப்பனை இப்படி மிரட்டி விட்டுருக்க? வீரா, அந்த ஸ்பீக்கர் எடுத்துட்டு வாயேன். இல்லை, என்னல செஞ்சு தொலைச்ச? என்ன நடக்குதுங்க? இந்த அண்ணா, எல்லாம் இந்த ஹலோகிராம் டெக்னாலஜி தான். கூடவே குட்டி குட்டி ஸ்பீக்கரை வச்சு அங்கங்க பெரியாத்த குரலை அலற விட்டுருக்கா சிவபாலன். என்னல டெக்னாலஜின்னு சொல்லி ஏதோ குழப்புதிய என்ன? அதான் நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன்.